Hi friends, welcome to Code with Mohit. நாம் இந்த வீடியோவில் வந்து எப்படி நாம் வந்து சப்ளைமோ இல்லை விஎஸ் கூட டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது ட்ரிப் எடிட் ஆப்னு பார்க்க போகிறோம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எதை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். சப்ளைம் விஎஸ் கோட் இஃப் மொபைல்னா ட்ரிப் எடிட் டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் சப்ளைம் டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி விஎஸ் கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இல்லை டவுன்லோட் டேப்க்கு போய்க்கோங்க, இல்லைன்னா இங்கே போய்க்கோங்க. இருந்து கூட வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டவுன்லோட் டேபுக்கு போனீங்கன்னா இங்கேருந்து 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா, சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டிங் டன் ரைட் அப்படின்னு அது லிங்க்கு போய்க்கோங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவங்க எடிட் பண்ணி வச்சுருந்த சிலது கொடுத்துருக்காங்க. விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. நாம் விண்டோஸுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன், சொன்னாலும் விண்டோஸ் நான் டவுன்லோட் பண்ணுவேன். இது டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா கூட டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஆக்சுவலாக இது தேவையில்லை, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அண்ட் நான் அதை டவுன்லோட் பண்ணுறது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெயிட் பண்ணுங்க, திரும்ப நான் ரீடவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். சப்ளைம் இதாக இருக்குது, சப்ளைம்ஸ் X64 செட்டப். நான் 64 பிட் வச்சுருக்கனால நான் 64 பிட் வச்சு டவுன்லோட் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே செட்டப் இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டாஸ்க் இதெல்லாம் கேட்கும். இதை எதுவுமே கிளிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே வந்தோடனே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அப்புறமா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஸ்பீடாக முடிஞ்சிடுச்சு, ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் இங்கே வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட் இப்படி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இப்படி தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோன்னு இருக்கும். அன்ரெஜிஸ்டர்னு இருக்கும். அது எதுவுமே நீங்கள் மேலே இருக்கிறது பார்க்க தேவையில்ல, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம விஎஸ் கூட டவுன்லோட் பண்ணோம், அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். அண்ட் இதில் நீங்கள் விஎஸ் கோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சாரி, விஎஸ் கோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ எடுத்தோன்னே எப்படி வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் ஒரு வேளை மேக் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை விண்டோஸ் யூஸ் ஆனால் இங்கே 32 பிட்டு 64 பிட் ரெண்டுக்குமே இருக்குது. இதில் வந்து சிஸ்டம் இன்ஸ்டாலில் நீங்கள் 32 பிட்டாக இருந்தீங்கன்னா 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 64 பிட்டாக இருந்தீங்கன்னா 64 பிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஷோ ஆகும். இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப்புன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நான் 64 பிட், ஸோ அதனால் இந்த லேப்டாப் அதனால் வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் X64 பேஸ்டு ப்ராசஸர் அப்படின்னு காமிக்குது. ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நான் 64 பிட், ஸோ அதனால் சிஸ்டம் இன்ஸ்டாலில் 64 பிட் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்துடும். அப்புறம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் கேன்சல் கொடுத்துட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் 32 பிட்டாக இருந்தீங்கன்னா 32 பிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் நான் கேன்சல் கொடுத்துங்க. அண்ட் அவ்வளோதான். நம்ம இப்போ விஎஸ் கோட் செட்டப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டவுன்லோட்ஸ் இங்கே பார்த்தீங்களா விஎஸ் கோடு அப்படின்னு வந்துச்சு X64. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள்.
இது இப்படி ஒன்று ஷோ ஆகும். உங்களுக்கு மேபி எஸ் ஆர் நோவான்னு காமிக்கும். அதுக்கு அதில் எஸ் கொடுத்துருக்கேன். அப்படி இப்படி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கூட கிளிக் பண்ண முடியாது. அண்ட் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பட்டன் வேலை செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப் ஐக்கான் உங்களுக்கு, அதாவது இங்கே உங்களுக்கு வந்து விஎஸ் கோடுன்னு எனக்கு இங்கே இருக்குது இல்லையா, அது மாதிரி உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இது டிஃபால்ட்டாக இருக்கும். இதுக்கு இது நான் சொல்லின்ட்டு அப்படியே அன்செக் பண்ணிடுறாங்க. செக்லேயே இருக்கட்டும். வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா இப்படி காமிக்கும். இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. லான்ச்னு இருக்கும். அது உங்களுக்கு தேவைன்னா டிக் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எடுத்துட்டுருக்குறேன். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு. அதுக்கு ரீசன் நான் ரீஇன்ஸ்டால் பண்ணது. அண்ட் இப்போ சப்போஸ் நாம் வந்து ஒரு விண்டோஸ், அதாவது பிசியில் இல்லை லேப்டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லாமே சேம் தான், பட் நான் ஃபோன் யூஸ் பண்ணல. ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நாம் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்க ஆப்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் தேவையில்லாமல் இந்த ஆப் யூஸ் பண்ணலான்னு பண்ணிடாதீங்க. ஓகே, நான் இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால நம்புங்க. ஒருவேளை நான் ஏதாவது ட்ரிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏமாத்திரம் நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெப் எடிட் அப்படின்னு, சாரி, எடிட் அப்படின்னு இது பண்ணிங்கனாலே மொபைல் ஹெச்டிஎம்எல் எடிட்டார் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 4.6 ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு கலர் வந்து அவங்களே உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமே, பட் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான். இதில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் என்டையர் வெப்சைட் கூட க்ரியேட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. பட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், பட் அப்லோட் பண்ண முடியாது. நீங்களே பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். அப்புறம் உங்களால் வந்து இது ப்ரௌசருன்னு போட்டிருக்காங்க, பட் உங்களால் ப்ரௌசரில் வியூ பண்ண முடியாது. அதுலேயும் வந்து ஒரு ப்ரௌசராட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் தான் உங்களால் வியூ பண்ண முடியும். ட்ரெபிடிட்லி இன்பில்ட் ப்ரௌசர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்னொன்று ஒரு ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியும். ஒரு வேளை லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தெரியும். அதான் ஸ்விட்ச் பிட்வீன் மொபைல் டு அண்ட் டெஸ்க்டாப் வியூன்னு போட்டிருக்காங்க. இது மொபைல் வியூ இதில் இருக்கிறது. அண்ட் இது டெஸ்க்டாப் வியூ. டெஸ்க்டாப் வியூ அப்படின்னா என்னென்னா, லேப்டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் கன்சோல் கூட இருக்கான். ஸோ அதை தான் போட்டிருக்காங்க. அதில் வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம், நம்ம எதுவுமே கற்றுக்காமல் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். பட் நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டையே நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களோட நேமில் எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் வந்து நீங்களே உருவாக்கின வெப்சைட் மாதிரி பண்ணிக்க முடியும். நாம் அந்த சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். எடிட்டர் டெக்ஸ்டோட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். நான் வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
5.6 MB தான், அவ்வளோவா டேட்டாலாம் பிடிக்காது. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இங்கிருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். த்ரெட் அப்படின்னு வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். அண்ட் ட்ரிபிள்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆமாம், ஆல்ரெடி அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இப்போ என்ன படிச்சுக்கோங்க. சாரி, நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஃபைல் எடிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே காமிக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுறதுனால இப்படி தான் காமிக்கும். அண்ட் லேர்ன் டு கோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript, PHP எல்லாமே இவங்களே கற்றுத்தராங்க. ஈவன் ஃப்ரீயாகவும் கற்றுத்தராங்க. அதோட பெய்ட் நீங்கள் காசு கட்டியும் கற்றுத்தராங்க. பட் இன்டர்நெட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நான் சொல்லித்தரேன். ஸோ அதனால் அது தேவையில்லை. அண்ட் கெட் சோர்ஸ் கோட் அப்படின்னு இருக்குது. இதில் தான் நீங்கள் வந்து அந்த சோர்ஸ் கோடை இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும், ஸ்கிப் கொடுத்துருங்க. ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு வேளை ஆட் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட், நியூ ஃபைல்ஸ், இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி லேப்டாப்பில் ஏதாவது பண்ணிவிட்டு ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஃபோனில் இது பண்ணி வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதான் வந்து இம்போர்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அலோ கேட்கும். அலோ கொடுத்துருங்க, எதுவும் பண்ணாது. அண்ட் இதில் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் காமிக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அந்த ஃபைல். ஓகே, நம்மளுக்கு இது முக்கியம் தேவையில்லை. நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. அண்ட் நான் அந்த ப்ரௌசர்னு சொன்னேன் இல்லையா, இது ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணால் தான் அது வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்கு போய்க்கலாம். அண்ட் ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் நியூ ப்ராஜெக்ட் இப்போ கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் நியூ ஃபைலே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து .htmlங்கிற எக்ஸ்டென்ஷனோட தான் கொடுக்கணும். அப்போ தான் அது ஒரு HTML ஃபைலுங்கிறது கண்டுபிடிக்கும். மோஹித் .html அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மோஹித்ன்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டியூட், இல்லை ஹாய், ஹே, இந்த மாதிரி எதுனா நான் கொடுத்துக்கலாம். நான் மோஹித்னே கொடுத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் என் நேம். அப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சிம்பிள் காமிக்கும். இதே நான் HTML எரேஸ் பண்ணிட்டேனாலும் காமித்தா ஓகே. இல்லை இப்படி காமிக்குது இல்லையா, இதே நான் வந்து HTM போட்டாலும் இது ஆகுது. ஏன்னா HTM அண்ட் HTML ரெண்டுமே HTMLோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, சேவ் பண்ணிப்போம். அண்ட் இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, அன்டைட்டில்டு டெக்ஸ்ட்டை எரேஸ் பண்ணிப்போம். இதில் வந்து நான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் போட்டு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான், என்னடா சொல்லலைன்னு நினைக்காதீங்க. இது காமிக்குது கஸ்டமைஸ் டூல் பார் எல்லாம் காமிக்குது. இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கலர் பிக் பண்ணுறது, இது எல்லாமே. இது வந்து ஆக்சுவலாக நான் போக போக சொல்கிறேன். இது வந்து கலர் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாடி இதுக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். H1 டேக் யூஸ் பண்ணி சாரி, வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் டைப் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணணும். சேவ்டுன்னு மெசேஜ் வந்துருச்சா, நான் இப்போ போய் இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அதெல்லாம் வைக்கணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கோட் வித் மோஹித்னு வச்சேன். சாரி, மோஹித் அப்படின்னு கொடுத்துட்டு
இது பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கோபிட் மோஹித் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் அப்படின்னு நீங்கள் மேலே காமிச்சு இதுதான் இன்பில்ட் ப்ரௌசர், இதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. என்னடா அங்கே அவ்வளோ நல்லா இருந்தது, இங்கே அப்படி ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருந்தாங்க, சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே. நாங்கள் வந்து வெறும் ஒரு லைன் ஆஃப் HTML தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து மொபைல் வியூ. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூ, ஒரு டாட் டாட்டம் வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் இருந்தது மொபைல் வியூ, இப்போ ஒரு டாட் இல்லை, நம்ம கிளிக் பண்ணோன்னு டெஸ்க்டாப் வியூங்கிறதுனால இன்னொன்று ஒரு டாட் வந்துச்சு. அப்புறம் இதில் இது தேவை அண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நாம் வந்து எப்படி இந்த மாதிரி அங்கே காமிச்சாங்க இல்லையா, அதை விட ஒரு பெஸ்ட் வெப்சைட்டெல்லாம் இந்த சேனலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இது சொல்கிறேன், எப்படி நம்ம ஒரு HTML ஃபைல் பேசிக்ஸ், HTML எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே கோட் எல்லாமே சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இதோட முடிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு அந்த வீடியோவில் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிட்டோம். அண்ட் நாளைக்கு அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எல்லாம் மிச்சிமிதி என்னெல்லாம் இருக்குது டேக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் அது ரொம்பவே அமேசிங்காக இருக்குது, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க. ஓகே, பாய்.